ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு சிறுவனை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த சிறுவன் காஞ்சிபுரத்தில் இருக்கான். அன்றைக்கி அவனுக்கு எக்ஸாம், ஒரு டஃப்பான எக்ஸாம் அவனுக்கு. இன்றைக்கி போய் பெரியவாழ்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாமே, இந்த மகானுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாமே, நமக்கு எக்ஸாம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நினச்சி அந்த பையன் போகிறான். ஒரு துளசி மாலை கட்டிட்டு போகிறான். அவனோட அளவில் ஒரு இலையாக பிச்சு ஒரு சணலில் வச்சு கட்டி எடுத்துகிட்டு போகிறான். மடத்துக்குள்ளே போயிட்டான். மடத்தில் கூட்டமான கூட்டம். வரிசையில் நின்றுருக்கா, எல்லாரும் வரிசையில் நின்றுருக்கா. அன்றைக்கி நான் மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வந்த பல பக்தர்கள் அன்றைக்கி மடத்தில் தங்கி பெரியவாளை விஸ்வரூப தரிசனமும் பார்த்துட்டு ஊருக்கு கிளம்புறதுக்கு மனசு இல்லாமல் இந்த மகானை இன்னும் கொஞ்சம் நேரம் தரிசனம் பண்ணலாமே, இந்த மகானை இன்னும் ஒரு 10 நிமிஷம் தரிசனம் பண்ணலாமே அப்படின்னு எல்லாம் நின்றுருக்கா. மனசுக்கு ஆனந்தத்தை தரக்கூடியது எது அப்படின்னா இறை தரிசனம் ஒன்று தான். எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஒரு இயற்கை காட்சியை பார்க்குறப்ப மனசு ஆனந்தமாகும். பச்சை பசேல்னு வயல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வயல்வெளி பார்க்குறோன்னா அப்படி ப்ளசண்ட்டாக இருக்கும் மனசில். ஒரு அருவி, ஒரு குற்றாலம் மாதிரி ஒரு இடத்துல தண்ணி கொட்டுறதை பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தமாக இருக்கும். ஆகாசத்தை அண்ணாந்து பார்க்கிற போது நீல நிற மேகங்கள் கூட்டம் கூட்டமாக நகர்கிற போது ஆனந்தமாக இருக்கும். பறவை கூட்டங்கள் பறக்கிற போது பார்த்தா ஆனந்தமாக இருக்கும். எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்கும். இதெல்லாம் பார்ப்போம், கொஞ்ச நேரம் இருக்கும், மறைஞ்சு போயிடும். ஆனால் இறை தரிசனம் இருக்கு பற்றில இன்றைக்கி மனசில் நிற்கும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கபாலீஸ்வரர் கோவில் போனேன்டி. அன்னைக்கு கற்பகாம்பாளை பார்த்தேன். என்ன ஒரு புன்னகை அந்த அம்பாளோட வதனத்தில். அப்படியே என்னோட மனசில் நிற்கிறதுடி, இன்றைக்கும் நிற்கிறதுடி அப்படின்னு ஒரு பெண்மணி இன்னொரு பெண்மணிகிட்ட சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். ஆக இறை தரிசனம்ங்கிறது ஏதோ ஒரு காலத்தில் நாம் செய்தது நம்மோட மனசை விட்டு அகலாதது. அப்படி அகலாத அந்த தரிசனம் நம்மளோட மனசில் இருக்கணும் அப்படின்னா அந்த தெய்வம் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் இல்லையா? ரொம்ப முக்கியம் அது. தெய்வம் ஆட்கொள்ளணும். சும்மா கோவிலுக்கு போகிறோம், சாமியை பார்க்குறோம், கன்னத்தில் போட்டுக்கிறோம், சுற்றி வரோம், ஒரு இடத்துல புளியோதரை கொடுக்குறா, தயிர் சாதம் கொடுக்குறா, சக்கரை பொங்கல் கொடுக்குறா, வாங்கி தின்னுட்டு போயிட்டோம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. அதில் ஒன்றும் கிடையாது. அது நிற்கணும், மனசில் நிற்கணும். சுவாமி தரிசனம் அந்த மாதிரி பண்ணணும். அம்பாளை பார்க்குறீங்களா, சுவாமியை பார்க்குறீங்களா, முருகனை பார்க்குறீங்களா, பிள்ளையாரை பார்க்குறீங்களா, அப்படியே அந்த பிம்பத்தை உள்ளே வாங்கி வச்சுட்டு என்னைக்கும் நிற்கும், அப்படியே நிற்கும். அதுதான் ஆழ்ந்த பக்தின்னு பேர். உளமாற சுவாமியை கும்பிடணும். அந்த பக்தி தான் எல்லாருக்கும் வரணும். அது நம்ம பக்தி என்ன பண்ணுறோம், ஒரு கடமை மாதிரி பண்ணுறோம். சாப்பிட்றது மாதிரி, குளிக்கிறது மாதிரி, ஆஃபீஸ்க்கு போகிறது மாதிரி பக்தி ஒரு கடமையாக நடிச்சிட்ருக்கோம். அப்படி இல்லை, அதெல்லாம் தாண்டினது பக்திங்கிறது. இந்த பையனை பாருங்க, இவ்வளோ சின்ன வயசில் அவன் குளித்து முடிச்சுட்டு அழுக்கு ட்ராயரோ ஏதோ ஒரு ட்ராயர் குளித்து கசக்கின ட்ராயர் நேற்று போட்டுன்ற ட்ராயரில் அந்த பையன் போட்டுருக்கிறது எல்லாம் போட்டுண்டு இந்த துளசி மேலே எடுத்துன்னு வந்துட்டான். கூட்டம் நிற்கிறது, க்யூ நிற்கிறது. இப்போ அவனுக்கு இந்த க்யூவில் போகணுங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியல. நீங்கள் கோவிலே பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள்லாம் சின்ன ஒரு வயசு 2 வயசு குழந்தைகள்லாம் அம்மா க்யூவில் வச்சுட்டுருப்ப, குழந்தை நிற்கும், குழந்தை அம்மா கிட்ட இருக்கும். இறக்கி விட்டான்னா குழந்தை விறுவிறுன்னு நேரம் உள்ளே போகும். குழந்தை யாரும் தடுக்க மாட்டார். வேறு யாருன்னு உள்ளே போந்தான்னு வச்சுக்கோங்க, வரிசையில் வாங்கோ அப்படின்ட்டுருவா. இந்த பையன் என்ன பண்ணுறான், எங்கேயும் நிற்கலை, க்யூவில் நிற்கலை. ஏன்னா அவனுக்கு எக்ஸாம் வேறு இருக்குது. இந்த க்யூவில் நிற்கணும்னு அவனுக்கு தெரியல.
அவன் மெல்ல இந்த கியூ அப்படியே கிராஸ் பண்ணி போகிறான், நடந்து போகிறான். இவன் போகிறப்ப இந்த கியூவில் நிற்கிற பல பக்தர்களோட பார்வை இந்த பையன் மேலே பதியிறது. ஆட்டோமேட்டிக்காக பதியும் இல்லையா? எல்லாம் வரிசையில் இருக்கிறோம், யாரோ ஒருத்தன் போயிட்டு இருக்கான்னா அது கண்ணை டிஸ்டர்ப் பண்ணும் இல்லையா? அந்த பையன் போகிறது எல்லாருக்கும் தெரியறது. யார் அவன் நெத்தையில் ஊதிட்டு இருக்கான், ஒரு மாதிரி இருக்கான் பையன், கையில் ஏதோ வச்சுட்டு இருக்கான், என்னது துளசி மாலையா, ஒரு மாதிரி இருக்கே அது, இந்த துளசி இப்படியா தொடுப்பா? யார்? நம்ம வரிசையில் இருக்கிறவள பேசுகிறான். அவனை பார்த்து சில பேர் பரிகாசம், சில பேர் கிண்டல், ஆனால் இன்னும் சில பேர் அவருடைய பக்தியை பாராட்டுறான். ஒரு சின்ன பையன் பாரு, காலங்காலத்தால் வந்துட்டான், நெத்தியில் உபூதி விட்டுண்டு கையில் துளசி இதை எடுத்துட்டு வரான், இவன் பெரியவாட்ட போகிறான் போல இருக்கு. சில பேர் அப்படி பார்க்குறான். மனுஷனுடைய பார்வைங்கிறது வித்தியாசப்படும். இப்போ ஒரு விஷயத்தை நான் பார்க்கிற பார்வை வேற, இன்னொருத்தர் பார்க்கிற பார்வைங்கிறது வேற. கோணம், ஆங்கிள் மாறுபடும், எல்லாமே மாறுபடும். எனக்கு பிடிச்சது மற்றவாளுக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, மற்றவாளுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. கோணங்கள் மாறுபடும். இந்த பையனை பார்த்து சில பேர் சந்தோஷமாக அவனுக்கு இருக்கிற பக்தியை பாராட்டுறா, இன்னும் சில பேர் அவனை பார்த்து பரிகாசம் பண்ணுறா. இப்போ நம்மெல்லாம் மாலை வச்சுட்டு இருக்கோமே, எவ்வளோ அழகாக தொடுத்து வச்சுருக்கோம், எவ்வளோ அழகாக தொடுத்து கொண்டு வந்திருக்கோம், எவ்வளோ அழகாக கட்டின மாலையை வாங்கியிருக்கோம், இவனும் எடுத்துன்னு போகிறானே, இந்த துளசியை எப்படி ஏதோ ஒரு இலையாக பிச்சு கட்டினது போல் வச்சுருக்கே, ஒரு சணலில் கட்டினது போல் இருக்கே, எல்லாம் பார்க்குறா, பேசுகிறா. ஆனால் அந்த பையன் கவலைப்படலை, அந்த பையன் காதில் விழறது, அந்த பையன் எதை பற்றியும் கவலைப்படலை. நேர பெரியவாளை நோக்கி போயிட்டே இருக்கான், நடந்துகிட்டே இருக்கான். நம்மளோட காரியம் என்ன, நம்மளோட கோல் என்ன, அதான் முக்கியம் நமக்கு. இந்த பையன் எதையும் கவலைப்படல, பெரியவாட்ட போகணும், இதை கொடுக்கணும், நமஸ்காரம் பண்ணணும், போய் எக்ஸாம் எழுதணும், இன்றைக்கி இவரோட ஆசீர்வாதத்தினால எக்ஸாமை நன்னா எழுதணும், அவ்வளோதான் அவனோட ஆசை, அவ்வளோதான். இவன் என்ன பண்ணுறான், நேர பெரியவகிட்ட போயிட்டான். பெரியவட்ட போய் நிற்கிறான். ஏன்னா அங்கே கூட்டம், அங்கே டக்குன்னு போய் நிற்க முடியாது. யாரோ பேசிட்டு இருப்பேன், பக்கத்தில் கைகறி பண்ணுறவா இருப்பேன், எல்லோரும் இருப்பா இல்லையா, அங்கே டக்குன்னு போயிட முடியாது. இந்த பையன் தயங்கிண்டே இந்த துளசி மாலையை கையில் வச்சுட்டு நிற்கிறான். இதன் தொடர்ச்சி என்ன, அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.